எப்பயுமே கேமரா பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேமராவில் எடுக்கிற ஒவ்வொன்றுமே எல்லாமே உண்மை சம்பவம் தான். அப்படி உண்மையான கேமராவில் எந்த எடிட்டும் பண்ணாமல், கிராஃபிக்ஸ் பண்ணாமல், சிஜி இல்லாமல், இல்லாமல் இருந்த ஒரிஜினலான ஃபோட்டோஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஒரு ஃபோட்டோவுமே ரொம்ப நார்மலான ஃபோட்டோ கிடையாது, ரொம்பவுமே விசித்திரம் மற்றும் அமானுஷ்யமான ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் 5 ஃபோட்டோஸ் பார்க்க போகிறீங்க. இந்த 5 ஃபோட்டோஸுமே உண்மை சம்பவத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான், மற்றபடி எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கிடையாது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது ஃப்ரெடி கர்கர் இன் பேக்ரவுண்ட். அதாவது இந்த ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க இருந்திருப்பாங்க, ஒரு சேர் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி தொப்பி போட்டு ஒரு மனுஷன் மாதிரி நிற்பான். அந்த மனுஷனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஃபிலிம் சீரீஸில் நடிச்சிருக்கான். நைட்மேர் ஆன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த ஒரு படத்தில் வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த படத்தில் வர அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு கேரக்டர், ரொம்பவுமே ஒரு சைக்கோ த்ரில்லரான ஒரு கேரக்டர். ஸோ அந்த 3 குழந்தைங்களுக்கு நடுவில் எப்படி இவ்வளோ வருதுன்னா அப்படின்றது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஒரு 80% ஆஃப் த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டடான ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எடிட்டடான ஃபோட்டோ கிடையாது, இது அங்கே எடுக்கப்பட்ட ஒரிஜினலான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அந்த மனுஷன் அங்கே வந்திருப்பான்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு புதிராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சில பேர் சொல்லலாம், அது வந்து போஸுக்காக ஏதோ ஃபோட்டோ போஸுக்காக ஏதோ நிற்கிறான்டா அப்படின்னு. அப்போ நிற்கிறவங்க ஒழுங்காக தானே நிற்கணும், ஏன் ஒரு மாதிரி நடந்து போகிற மாதிரி நிற்கிறாரு? அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈஃபில் டவர். 1887 அப்போ தான் எந்த ஒரு ஈஃபில் டவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப எடுக்கப்பட்ட எந்த ஒரு ஃபோட்டோ தான் எந்த ஒரு பாதி ஈஃபில் டவர். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஃபுல்லாக முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஈஃபில் டவரை கட்டிட்டாங்க. அதாவது 1889 ஈஃபில் டவரை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அதுவும் முக்கியமாக இப்போல்லாம் எத்தனையோ மிஷின் கிரேனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஈஃபில் டவரை வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்டது. அதாவது முழுக்க மேன்மேடால் இந்த ஒரு ஸ்டீல்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கட்டப்பட்டிருக்கான். அதாவது இந்த ஒரு ஈஃபில் டவர் கட்டி 41 வருஷம் நல்ல பேர் வாங்குச்சு. ஏன்னா இந்த ஒரு ஈஃபில் டவர் தான் பாரிஸ்லேயே ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லி 1930 வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஈஃபில் டவரோட கிறிஸ் பில்டிங் நியூயார்க்கில் பெருசாக இருந்தாலும் பாரிஸில் ரொம்பவும் பெருசுனா அது இந்த ஒரு ஈஃபில் டவர் தான். கிட்டத்தட்ட 18,000 மெட்டல் பார்ட்ஸை வச்சு 2.5 மில்லியன் அளவு குட்டி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு அழகாக கட்டப்பட்டது தான் இந்த ஒரு ஈஃபில் டவர். முழுக்க ஒரு ஹியூமன் லேபர்ஸால் கட்டப்பட்டது இந்த ஒரு ஈஃபில் டவர். இன்றைக்கி வரைக்குமே பாரிஸ்ன்னு சொன்னாலே இந்த ஒரு ஈஃபில் டவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது நினா குல்கேனா அப்படின்ற ஒரு வித்தியாசமான பேரில் உள்ள எந்த ஒரு லேடி தான். என்னடா சொல்கிற, இவங்களுக்கு எதாவது கதை வச்சுருக்கா சொல்லு அப்படின்னா, இவங்கள வச்சு கதை இல்லைங்க, இவங்களே ஒரு கதை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 காலகட்டங்கள் சோவியத் யூனியன் வந்து ஆழ்ந்திருந்த காலகட்டம், அதாவது அவங்களோட எம்பையரில் இருந்த காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேடி வந்து ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சில மெடிக்கல் ப்ராப்ளமால் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா இவங்களுக்கு பிரச்சனை, லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு மேக்னெட் சக்தி மாதிரி இருக்குது. அதை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து இவங்கள வந்து அவங்களோட லெபார்ட்டரியில் வச்சு ரொம்ப நாள் செக் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு சக்தி வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த சக்தியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ சயின்டிஃபிக் பேரடைஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நினச்சிட்றாங்க. நீங்களாம் நினைக்கலாம் ஏதாவது நூலை வச்சு நவுத்துறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இது உண்மையாகவே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கு. சரி ஓகே, அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிறது தி ஃபீனிக்ஸ் லைட்ஸ். ஃபீனிக்ஸ் லைட்ஸ்னால் என்ன, எல்இடி லைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். மார்ச் 13, 1997 வருஷம் ஒரு 3 லைட்டு ஒரு சேம் டைரக்ஷனில் பறந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டிலேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா கிடையாது, வெளிநாட்டில். இதை பார்த்த நிறைய பேர் அப்போ யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு சாயங்காலத்துலேருந்து நைட்டு மாறுற காலகட்டம், அந்த நேரம், அந்த சாயங்காலத்துலேருந்து நைட் நேரத்தில் அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரோடு வழியாக போவாங்க இல்லையா. அப்போ இதை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. டக்குன்னு ஃபோனு கேமரா எல்லாத்தையும் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள தாண்டி தான் அந்த ஒரு லைட்ஸுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே வானத்தில்
இருக்குது. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு கிராஃப்ட்டு, இது வந்து ஒரு ஏதோ யூஎஃப்ஓ மாதிரி இருக்குது, ஒரு பிளெயின் அப்படின்றாங்க, சைலண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பேருக்கு அது ஏதோ யூ ஷேப்பில் இருக்குது. அது கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிடுச்சு. இதை கண்டுபிடிக்க எக்கச்சக்கமான பேர் என்ன வேணாலும் பண்ணியிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சதுனால அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது இப்போ வரைக்குமே அது ஒரு யூஎஃப்ஓ பறக்கும் தட்டாக தான் வந்து அது வந்து இப்போ பார்க்கப்படுது, மற்றவங்களுக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அதுவே ஏதோ ஒரு ஃப்ளைட்டு இல்லைன்னா வேறு ஏதோன்னா அது எங்கேயாவது லேண்ட் ஆகிருக்கணும்ல, அது எதுவுமே லேண்ட் ஆகல. ஸோ அது இன்றைக்கி வரைக்குமே அது ஒரு யூஎஃப்ஓவை தான் எல்லாம் பார்க்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த ஒரு வீடியோவில் 5வது பார்க்க போகிறது தி லாஸ்ட் ஃபோட்டோ ஆஃப் அ லைட் ஹவுஸ். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த 3 பேர் தான் அந்த லைட் ஹவுஸோட வாட்ச்மேனாக வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த ஒரு தீவில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, லைட் ஹவுஸ் மட்டும் சிக்னலுக்காக இருக்கும். அந்த சிக்னலை மட்டும் பார்த்து பராமரிக்கிறதா இவங்களோட வேலை. இவங்க மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட டியூட்டி டைமில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தி லைட் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1900 வருஷம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒருத்தராக அப்படி இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் பேப்பரில் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மர்மமே இருக்குது. அதாவது இந்த 3 பேருமே வந்து இறந்து போல் எந்த ஒரு அடியும் படலை. இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாயமாக மறைஞ்சிட்டாங்க. இது அவங்க குடும்பத்துக்கிட்டேயும் இல்லைன்னா வெளியூர் மக்கள்கிட்டையும் சொன்னால் ரொம்பவுமே பயந்து போயிடுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கேஸை அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த சொல்லுவாங்க, இந்த முக்கோண விரிகுடா பகுதிக்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற லைட் ஹவுஸ் கிட்டேயும் அந்த 3 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. பேரநார்மல் ஆக்டிவிட்டி. அடுத்ததான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் 6வதாக பார்க்க போகிறது தி கிரியேச்சர் ஆஃப் தி கேவ். அதாவது இந்த ஒரு குகைக்கு முன்னாடி போகிறப்ப ஏதோ படிக்கட்டு மாதிரியான ஒரு இது இருக்குது. அதாவது இது இயற்கையாகவே இப்படி இருக்குது. யாரோ போர் அடிக்குதுன்னு சொல்லி கல் அடிக்க வச்சுருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது நார்மலாகவே இந்த ஒரு குகையில் வந்து அழகாக ஒரு படிக்கட்டு மாதிரியான செட்டப் வந்து தானாகவே உருவாகியிருக்கு. சரி, அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு எலும்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போயே தெரிஞ்சிருச்சு இந்த குகைக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வெளியில் போனதா சரித்திரம் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நைட் நேரத்தில் வேறு ஏதோ விஷயம்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. இந்த குகைக்கு போனவங்க திரும்பி வந்ததாக இல்லை. ஸோ இந்த குகையோட பேரையும் சரியாக அவங்க மென்ஷன் பண்ணாதனால என்னாலையும் சொல்ல முடியல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகமான எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் ட்ரக்கிங் ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. ஸோ ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இந்த குகை மட்டும் இல்லை, எந்த குகைக்குள்ளேயுமே போயிடாதீங்க, ரொம்பவும் டேஞ்சர். அப்படியே நீங்கள் கன்ஃபார்ம் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு கேங்காக போங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக 4-5 பேர் இருப்பாங்க. இந்த ஒரு ஆளாக 2 ஆளாக போனீங்கன்னா ரொம்பவுமே மாட்டிப்பீங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ எப்பயாவது ட்ரக்கிங் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நாங்கள் போகிற அடுத்தடுத்தான இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.